வணக்கம். இப்போ கருணையை கொண்டு நம்ம எல்லாரும் கடவுளை அடைய முடியுமா? இப்போ கடவுளுன்ற ஒரு பொருள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குது இல்லையா தானே? உண்மைதானே அது? இப்போ கடவுள்னா என்ன? நம்மளுக்குள்ள நம்ம ஏங்குற ஏக்கம் தான் கடவுள். இது எல்லாருக்கும் தெரியும் தானே? இப்போ இதுவே நம்ம எல்லாருக்கும் தெரியுமானா தெரியல. இப்போ நம்ம உயிர்னு சொல்கிறோம், ஆன்மான்னு சொல்கிறோம், உணர்வுன்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் இந்த உடல்னு சொல்கிறோம். இப்போ இந்த 3 விஷயமும், இப்போ இந்த 4 விஷயமும் நம்மளுக்கு என்ன நம்ம யாருக்குமே புரியல. இப்போ இதை தான் நம்ம எல்லாருமே தியானம், தவங்கள் இதெல்லாம் செய்து நம்மளுக்குள்ள பயணப்பட்டு நம்மளுக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு நிகழ்வு பெருசா அப்போ ஏற்படுற ஒரு நிகழ்வு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிறத நம்ம மறந்து போவோம். மறந்து போய் நம்மளை மீறி ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்து பூரிச்சு போய் நான் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள போறேன், எனக்குள்ள ஒரு பெரிய நிகழ்வு நடக்குது அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குள்ளே வருது. இப்போ இதனால அங்கங்க பார்த்தீங்கன்னா தியான சென்டர் வைக்கிறாங்க, நிறைய விஷயத்த எல்லாரும் தோற்றுவிச்சு இன்னைக்கு உலகம் முழுதும் பார்த்தீங்கன்னா தியானங்கள் சொல்லி கொடுக்கறதும், யோகங்கள் சொல்லி கொடுக்கறதும், நிறைய பயிற்சிகள் சொல்லி கொடுக்குற கூடங்கள் இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. இப்போ அந்த கூடங்கள் அதிகமாகி இங்க சுமார் பேச்சுக்கு ஆன்மீகம், இறைத்தன்மை, கடவுளை எட்டக்கூடிய வழின்னு எல்லாரும் சொல்லி பார்த்தா செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த செயலை செய்து இங்க என்ன மாற்றம் வந்திருக்குதுன்னு இப்போ நம்ம எல்லாரும் சும்மா ஒரு ஆய்வு பண்ணி பார்த்தா தெரியும். எந்த மாற்றமும் இங்க இது வரைக்கும் வரல. இப்போ சுமார் பேச்சு ஒரு 2000 வருடமா இந்த செயல் போயிட்டு தான் இருக்கு. இங்க யோகம், தவம், தியானம், நிறைய பயிற்சிகள் இங்க போயிட்டு தான் இருக்கு. எந்த பயிற்சி செய்தும் இந்த உலகத்தில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துதான்னா நிகழவே இல்லை. இப்போ அந்த பெரிய மாற்றங்கள் ஏன் நிகழலை அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இது எனக்கு தெரியாது. இப்போ நம்ம இப்போ இன்றைய விதை நாளைய விருச்சம் சமூக நலன்ற ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு பிற உயிர்களுக்கு உணவு கொடுக்கறது, நீர் கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான மருந்துகள், அவங்களுக்கு தேவையான உபகாரங்கள் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கும் போது என் உடல் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. இப்போ இந்த மாற்றத்தை நான் உணர்ந்தது கிடையாது. இறைத்தன்மை, நம்ம யோகம், தவம், தியானத்துக்கு போனது கிடையாது. இப்போ இதுக்கெல்லாம் போகாம எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து இப்போ எனக்குள்ள என் உடல் ஒளியை மீட் பண்ணுது. இப்போ இதெல்லாம் சொன்னால் நம்ப முடியுமானா தெரியல. இதை நான் செயலை செய்யும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவம். கருணையா இருந்தா கடவுளை எட்ட முடியுமா, கடவுள்ன்ற ஒரு நிலைன்றது புரிஞ்சிக்க முடியுமா நம்மளால அப்படின்னா 100% புரிஞ்சிக்க முடியுன்றது எனக்குள்ள உணர்வு நான் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இப்போ எனக்குள்ள ஒரு சின்ன கேள்வி இருக்குது. நம்ம இந்த பூமியில பிறந்திருக்கிறோம் அப்படின்னா எதனா ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம பிறந்திருக்கிறோம். இப்போ எல்லாரும் நம்மள மாதிரி இருந்தா பரவாயில்ல, ஒன்று நோய் நொடி இல்லாமல் இருந்தா பரவாயில்ல, இல்லை எல்லாரும் மனிதனாக இருந்தா பரவாயில்ல. ஆனால் இங்கே ஜீவராசி இருக்குது, மரம் செடி கொடி இருக்குது, ஊனமுற்றவங்க இருக்குது, இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏன் இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இல்லை. ஆனால் அந்த கருணைன்ற ஒரு செயலை நான் செய்து எல்லா உயிரும் எவ்வளோ துன்பப்படுமோ அந்த துன்பத்தை நோக்கி நான் பயணப்பட்டு என்னால் முடிஞ்ச இன்பத்தை, அவங்களுக்கு தேவையான உணவோ இல்லை நீரோ, அவங்களை தங்குறதுக்கு இருப்பிடமோ இதை ரெடி பண்ணி கொடுக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இப்போ இந்த மாற்றத்தின் வெளிப்பாடு தான் இதெல்லாம் என்ன கேள்வி கேட்க வச்சுது. இதெல்லாம் ஏன் இங்கே இருக்குது, இப்போ இவங்கெல்லாம் யாரு, இப்போ நான் ஏன் இங்கே இருக்கணும்னு எனக்கு கேள்வி ஏற்பட்டது. இப்போ இந்த கேள்வியெல்லாம் நம்ம எல்லாரும் கேட்க முடியுமானா நம்ம யாரும் கேட்க மாட்டோம். அதனால நாய் தாங்க அப்படின்றோம். ஊனமுற்றவனை பார்த்தா அவன் செஞ்ச கருமை பாவத்தை அனுபவிக்கிறான்னு ஒரு விஷயத்த சொல்றோம். இதெல்லாம் எனக்கு சிரிப்பா தான் தெரியுது. ஏன்னா இப்போ அதை அனுபவிக்கிறதா சரி, அந்த அனுபவம் ஏன் அப்படி அவனுக்கு வருதுன்னு கேள்வி யார் கேட்கணும்? நல்லா நம்ம தானே கேட்கணும். ஏன்னா இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு பாடம் நடிக்கணும், ஒரு பாடத்தை படிக்க போறோம். அந்த பாடத்தை படிக்க போகும்போது நம்ம கூட எல்லாரும் நம்மள மாதிரியே வந்து பாடம் கத்துக்கிட்டா பரவாயில்ல. இப்போ நம்ம கூட ஜீவராசி வருது, ஊனமுற்றவங்க வரான், இவங்கெல்லாம் வந்து நம்ம கூட ஒரு கிளாஸ்ல கலந்து அந்த பாடத்தை படிக்கும் போது நம்மளுக்கு கேள்வி ஏற்படல, நீ பாடத்தை படிப்பியா, இவங்கெல்லாம் யார், என்ன ஏன் இவங்கெல்லாம் எனக்கு வராங்க? இப்போ நான் நல்லா இருக்கிறேன், என்னால் ஒரு புக்கில் ஒரு போர்டில் எழுதி போட்ட ஒரு விஷயத்தை படிச்சு அது அறிவை தெரிஞ்சு நான் வாழ்க்கையை வாழ முடியும். நான் என்ன பண்ணோம், ஒரு பறவை என்ன பண்ணோம், சுமார் பாம்பு என்ன பண்ணோம், ஒரு எலி என்ன பண்ணோம், இப்போ இவங்களாம் எதுக்கு இங்கே இருக்கிறாங்க? ஒரு கேள்வி இருக்குதுல்ல. இப்போ இந்த கேள்வி கூட நம்ம யாருமே கேட்க மாட்டோம். ஏன் கேட்க மாட்டோம்னா நம்ம என்ன சொல்றோம்னா பூமியில பிறந்தோம், நான் மனிதனா இருக்கிறேன், இவங்கெல்லாம் ஜீவராசியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட இயற்கை கொடுத்த செயல் அவங்க செய்யறாங்க, அது அவங்க கருமைக்கு ஏற்ற பலன்னு சொல்றாங்க. இது எப்படி என்னால ஏற்றுக்க முடியல? எப்படி ஒரு இயற்கை இறைவன்ற ஒருத்தன் ஒரு ஏற்றத்தாழ்வு ஒரு நிகழ்வு இங்கே வைப்பான்? இப்போ இதெல்லாம் எனக்குள்ள ஏற்படுற கேள்வி. இதை நான் உங்களுக்கு ஏன் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருணையா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா கருணையா இருந்து அந்த இயற்கையை எனக்கு அந்த பழக்கத்தை கொடுத்துருக்குது. எந்த ஒரு சூழ்நிலை இல்லாம ஒரு ரொம்ப கடினமா வாழ்ந்திருந்த நான் திடீர்னு ஒரு நாள் பறவைகள்லாம் இறந்து போகுதுன்னு ஒரே ஒரு வீடியோ பார்த்த உடனே எனக்குள்ள ஏற்பட்ட எண்ணம், தண்ணி இல்லாம இங்க ஒரு ஜீவராசி இறந்து போகும்னா நான் இங்க மனிதனா பிறந்து இத்தனை வயசுல நான் வாழ்ந்துருக்கிறேன், எனக்கு எல்லாமே இருக்குது. எனக்கு இதே பூமியில வாழ்ற சகமா வாழ்ற ஒரு ஜீவராசிக்கு அந்த ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னா அப்போ நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் எனக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அது ஏற்பட்ட அன்னைக்கு செய்ய ஆரம்பிச்ச செயலோட இன்னைக்கு விளைவு தான் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்குது. இப்போ இன்றைய விதை நாளை விரிச்சன்ற ஒரு சமூக நல அறக்கட்டளை உருவாக்கி இன்னைக்கு இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேருக்கு மேல இந்த பயணத்தை பட்டுட்டு இருக்கோம், இந்த செயலை செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் பெரிய மாற்றம் நிகழ்ந்து. எல்லாரும் நாங்க ரொம்ப கடினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கடினம்னு ஒரு வார்த்தை இல்லை, ஆனா இங்க நம்ம சொல்றோம் இல்லையா, கடினமா இருக்கு, குடிக்கிறது கடினம், மாமிச உணவு ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றது கடினம், ஒருத்தவங்க தவறா பேசுறது கடினம், இந்த மாதிரியான சூழலாம் இருந்த வாழ்க்கையை வாழ்ந்திருந்த நான். ஆனா இந்த செயலை செய்ய ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 வருடத்துக்குள்ள இது எல்லா செயலுமே என்னை விட்டு தானா நீங்க இருக்குது. எதையும் நான் விடலை, குடிக்கிறத விடலை, மாமிசம் சாப்பிட்றத விடலை, தவறா பேசுறதை விட எல்லாமே விடலை. ஆனா என்னை விட்டு ஒன்றுனா போயிருக்குது. எனக்கே தெரியல நான் எல்லாத்தையும் விட்டு நான் வெளியே வந்திருக்கிறேன்னு. நான் எதையும் விட்ட மாதிரி எனக்கு ஃபீலிங்கே இல்லை. என்ன காரணம்னா எனக்குள்ள இயல்பா ஒரு விஷயம் வந்திருக்குது,
இயற்கையாகவே நான் இந்த வாழ்க்கையை வாழும் போது எல்லாரும் இங்கே என்ன செஞ்சாங்களோ அந்த செயலை நானும் கூட சேர்ந்து செஞ்சிருக்கிறேன். அவங்க கிட்ட இருக்கிற பழக்கம் எனக்கு அப்படியே அது அப்படியே கண்டினியூ ஆயிருக்குது. ஆனால் அந்த கருணையான செயலை செய்யும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, இது எனக்குள்ள வந்த இந்த பழக்கம் இயற்கையாக வந்தது, இயற்கையாகவே என்னை விட்டு போயிருக்குது. இப்படி இயற்கையாக என்னை விட்டு இப்போ என்கிட்ட இயற்கையாக வந்த பழக்கம் இயற்கையாக போகிறதுக்கு இந்த சூழல் எது ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிற உயிர் மேலே வைக்க நம்ம கருணையாக வச்சுக்கலாம். அது மேலே நம்ம அன்பை வெளிக்காட்டணும் வச்சுன்னா அந்த அன்பின் வெளிப்பாடு நம்மளுக்குள்ள ஒரு புதிதான ஒரு அறிவு புறப்படுது. ஏன்னா இப்போ வல்ல ஒரு விஷயம் போட்டிருப்பாரு, அறிவு நிலை தெளிந்தவருக்கு உயிரிழக்கமே கடல் வழிபாடுன்னு போட்டிருப்பாரு. இந்த வாசகத்துக்கு முன்னாடி எல்லா வாசகமுமே எந்த வாசகமும் வர முடியாது. ஏன்னா அறிவு நிலை தெளிந்தால் மட்டும்தான் இந்த இங்கே நடக்கிற நிகழ்வு என்ன, நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், இப்போ இவங்கெல்லாம் யாரு அப்படின்ற ஒரு அறிவு வரும். இந்த அறிவு எனக்குள்ள வந்திருக்குது. எதனால? இந்த கருணைன்ற ஒரு செயலை செஞ்சதின் வெளிப்பாடு. இதை தான் எல்லாரும் நோக்கி போறோம். நான் இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் இறைவனா யாருன்னு புரியும்னு நினைக்கிறீங்க. அந்த இறைவன்ற யாருன்னா உனக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வை நீ புரிஞ்சுக்கணும். இன்னும் நீ யாருன்னு நீ அறிஞ்சிக்கணும். இந்த அறிதல் உனக்குள்ள ஏற்படணும்னா நீ தியானமோ தவமோ இதெல்லாம் யோகமோ பண்ணும் போது உனக்கு உடல்ல ஒரு சிறிய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றத்தின் வெளிப்பாடு உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நான் இந்த நார்மலா இருக்கிற ஒரு பூமியில வாழ்ற மனிதனை விட கொஞ்சம் வேறுபட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும். அது கிரியேட் பண்ணும்போது நம்மளாம் தோணும், நம்ம முதல்ல எல்லாரோட நம்ம மாறி இருக்கணும் இல்லையா, நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இருக்கு இல்லையா, இதுதான் இறைத்தன்மை அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள தோணும். இதை தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முதல்ல இந்த பூமியில பிறந்து நார்மலா வாழ்ந்து திடீர்னு ஒரு தியானம் பண்ற ஒரு தவம் பண்றேன்னு போன உடனே உனக்கு ஏற்படுற அனுபவத்துல வர வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடு சரிதானா இல்லை இதுதான் முழுமைதானா அப்படின்ற உங்களுக்கு அதை ஆலோசனை பண்ணி கண்டுபிடிக்கிற சூழல் கூட உங்கள்கிட்ட கிடைக்காது. ஏன்னா காரணம் அறிவுக்குள்ள நீங்க போல இந்த உடலுக்குள்ள போறீங்க. இந்த உடலுக்குள்ள போகும்போது உங்களை ஒரு விஷயம் கிரியேட் பண்ணி காட்டுமே தவிர்த்து அறிவுக்குள்ள கண்மையாகி உங்களால போக முடியுமான்னா முடியாது. ஏன்னா அறிவுன்றது ஒரே விஷயம் அன்புக்குள்ள இருக்குது, அன்புன்றது கருணைக்குள்ள இருக்குது. இந்த கருணையான நீ செய்யும் போது கருணையான செயலை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு இறங்கி செய்யறியோ அந்த கருணையின் வெளிப்பாடு அன்பு உங்ககிட்ட வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த அன்பின் வெளிப்பாடு அது அறிவா மாறும். அந்த அறிவு வரும்போது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி உன்னால பார்க்க முடியும். இங்க யாருனாலையும் ஆய்வு பண்ணி பார்க்க முடியல. இதுதான் பெருசு, உன்னை பார்த்தா அதுதான் பெருசு, இதை பார்த்தா இதுதான் பெருசு. இங்கதான் நம்மளோட அறிவு தடுக்கப்படுது. ஏன்னா நம்ம எது பெருசுன்னு நம்மளுக்கு தெரியல. இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை பெருசுன்னு நினைக்கிறோம். இதை விட்டு ஒரு விஷயம் அது பெருசுன்னு நினைக்கிறோம். ஆனா நீ கருணையான செயலை செய்யும் போது என்ன ஆகும்னா அந்த கருணையின் வெளிப்பாடு ஒரு விஷயம் பெருசுன்னு ஒன்று சொல்ல மாட்டேது. அதை விட்டு அடுத்து என்னன்னு அடுத்த பயணத்துக்குள்ள போகுது. நான் எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நான் உள்ள போவேன், உள்ள போய் அதை பத்தி நான் நோட் பண்ணுவேன், நோட் பண்ணி அதை அந்த அறிவை நான் எடுத்துப்பேன். எடுத்த உடனே அடுத்து என்ன அடுத்த கண்ணத்துல போய் நிற்குது. இப்படி நிற்கக்கூடிய அறிவு எனக்கு எப்படி வருது? இப்படி வரும்போது என்ன ஆயிடுது, என்னால எல்லாத்தையுமே கடக்க முடியுது. வல்லார் போடுறாரு கடவுள் நிலை அறிந்து அம்மயமான ஒரு விஷயம் போட்டிருப்பாரு. அந்த கடவுள் நிலைனா என்னான்ற ஒரு ஆய்வு பண்ற அளவுக்கு அறிவு போகுது. எனக்கு கூட பெரிய ஆச்சரியமா இருக்குது. எனக்கு படிக்க தெரியாது. இப்போ படிக்க தெரியாம என்னால இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வை பத்தி உணர முடியுது. பிற உயிர் படுற துன்பத்தை பார்த்து என்னால் அந்த உயிரை நான் என்னால மாற முடியுது. இவ்வளவு மாற்றத்தை எது ஏற்படுத்தி கொடுத்தனா கருணைன்ற ஒரு செயல் ஏற்படுத்தி கொடுக்கும். எனக்கு கருணைன்ற ஒரு விஷயத்த நம்ம இந்த உலகம் முழுவதும் நம்ம ஒரு விதையா விதைக்காம போயிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுல இந்த உலகத்தில் நடக்கிற துன்பத்தை நம்மளால நீக்க முடியாது யாருனாலையும். ஏன்னா நம்ம ஒன்னொன்னு நம்ம பட்டுன்னு இருக்கிறோம், பார்த்துன்னு இருக்கிறோம், நம்ம அனுபவிக்கிறோம். அனுபவிச்சா கூட இது இயல்புன்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கடந்து வரும். எப்படி கடந்து வரும்னா பழகி போய் கடந்து வரும். அதை பழக்கம் பண்ணிக்க கூடாது. அது ஏன் நடக்குதுன்னு கேள்வியை கேட்கணுன்ற ஒரு அறிவு கூட நம்ம கிட்ட இல்லாத போயிடுச்சு. காரணம் நம்ம கருணையான பாதைக்குள்ள போல. நம்ம எல்லாரும் கருணையான பாதைக்குள்ள போனா பெரிய மாற்றங்கள் நிகழும். அதுக்கோசம் இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்படுத்திருக்கிறோம். இந்த கருணைன்ற ஒரு விஷயம் இந்த உலகம் முழுவதும் பரவணும். ஏன்னா அந்த உலகன்றது அனைத்து உயிர்களால் இருக்குது. அனைத்து உயிர்களும் இங்க துன்பத்துக்குள்ள. துன்பன்றது என்னன்னா அது துன்பமா இன்பமா நீங்க தெரியாதனாலே துன்பன்ற ஒரு வேர்டு நிக்குது. நீங்க துன்பம்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா வலிக்குது. அதுல ஒரு பெரிய உடலுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. அந்த நிகழ்வு நம்மளால ஏத்துக்க முடியல. ஆனா அது எதுக்கு நடக்குதுன்னா நீ கருணையான செயலை செய்ய மாட்டேன்றீங்க. கருணைக்குள்ள நீங்க போக மாட்டீங்க. கருணைக்குள்ள போனா இந்த துன்பன்றது ஒண்ணு நடக்காம இருக்குது, இங்க துன்பமே ஒண்ணு இல்லைன்னு உங்களால அறிய முடியும். இந்த அறிஞ்சிக்கினாதான் அதை விட்டு வெளியே வர முடியுமே தவிர்த்து அது துன்பம் இதுல வலிதான் இது அப்படின்னு நம்ம பேசுறதுனாலயோ அதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறதுனாலே முடியாது. ஆனா பிற உயிர் இதே துன்பத்துக்குள்ள உள்ளாகுது இல்லையா, அந்த பிற உயிர் படுற துன்பத்தை உன்னால நீக்க முடியும் இல்லையா. இப்ப அதை நீக்கக்கூடிய செயலை நீ செய்யும் போது என்ன ஆகுனா இந்த உயிருக்கு ஒரு துன்பம் இருக்குது இல்லையா, இந்த துன்பத்தை இந்த இயற்கையே இருக்கிற இந்த இயற்கைக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றல் தான் இங்க எல்லா பொருளையும் எல்லா உயிரையும் வடிவமைக்குது. அந்த ஆற்றலுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நீ கருணையா இருப்பியானால் அந்த ஆற்றலின் வெளிப்பாடு உனக்குள்ள ஒரு பெரிய அறிவையும் ஒரு தன்னம்பிக்கையும் உனக்குள்ள இது வரைக்கும் இல்லாத ஒரு மகிழ்ச்சியும் அதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அந்த மகிழ்ச்சியை நீங்க அடைஞ்ச ஒரு நாள மட்டும்தான் அறிவுக்குள்ள போக முடியும். ஏன்னா அதீத மகிழ்ச்சி அதீத அறிவை கொடுக்குன்றது தான் இங்க உண்மை. ஏன்னா அந்த மகிழ்ச்சினா என்னன்னு தெரியல, பிற உயிரை சந்தோஷப்படுத்தி அந்த உயிர் படுற மகிழ்ச்சியை நீ ஏற்படுத்தி உனக்குள்ள அந்த மகிழ்ச்சி உள்ள செலுத்தும் போது, இப்போ நம்ம சுமார் பேச்சுக்கு ஒரு மருந்தை நம்ம உடம்புல ஏத்தனோம்னா அந்த மருந்துக்கான வீரியத்தை அது பண்ணும். அதே போல கருணைன்ற ஒரு செயலை எல்லா உயிர் படுற துன்பத்தை அது உனக்கு பட்டா எப்படி இருக்குன்ற ஒரு பாவனை நம்ம எல்லாருனாலே பண்ண முடியும். இப்போ கேரளாவில் நடந்த நிகழ்வு இன்னைக்கு எவ்வளோ உயிர். இப்போ அந்த கேரளாவுக்கு நான் போய் அந்த கேரளாவில் நடந்த நிகழ்வு இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். அங்கே போயிருக்கும் போது அங்கே ஒரு அம்மா பேச சொல்றாங்க, ஐயா 3 வாட்டி அந்த நிகழ்வு அந்த மலை சரி ஏற்பட்டு தண்ணி வந்தது. அந்த தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணிக்கு வந்தது,
அப்போ 2 மணிக்கு 3 மணிக்கு இந்த நிகழ்வு நடந்தது. நாங்கள் முனையில் இருந்ததுனால நாங்கள் மலைக்கு மேலே ஏறி நின்றுட்டோம். ஆனால் அந்த இடத்துல நாங்கள் இது வரைக்கும் சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியான சத்தம் கேட்டு இந்த இடத்துல அந்த ஒரு நாள் நைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 3 வாட்டி வெறும் அலற சத்தம் மட்டுமே எங்களுக்குள்ளே கேட்குது. ஒரு குழந்தைங்க கத்துறது, எல்லாரும் கத்துற சத்தம் மட்டும் கேட்குது. என்னால் என்ன பண்ணனே முடியல. அந்த சமயத்துலேயும் ஒருத்தர் நான் எல்லாருக்கும் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜீப் எடுத்துகிட்டு அவர் போயிருக்காரு. ஜீப் எடுத்துகிட்டு போய் நான் சொல்ல போகிறேன், எல்லாரும் வேணா சொல் பேச்சை கேட்காம அவர் நான் போய் எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், நான் இறந்தா கூட பரவாயில்லன்னு போய் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிகழ்வு நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அதோட காணாமல் போயிருக்கார். இல்லவே இல்லை. இப்போ பாருங்க, அந்த கணத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட ஒரு கருணையோட குணம், நான் இறந்தா கூட பரவாயில்லன்னு ஒரு ஆன்மா சொல்லுன்னா இது கருணையோட வெளிப்பாடு தானே. ஏன்னா இறப்புன்னு ஒன்று இல்லைன்னு அந்த ஆன்மா அறிஞ்சிருக்கணும் அன்னைக்கு. உண்மைதான். ஏன்னா இங்கே இறப்புன்னு ஒன்று நினைக்கிறீங்க நீங்கள் எல்லாரும். இறப்புன்னு ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாரும் இங்கே எதுக்கு வந்துக்கிறோம்னா ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணத்துக்கு உள்ள வந்துக்கிறீங்க நீங்கள் எல்லாரும். நீங்கள் எல்லாரும் யாருன்னா இறைவன் துகள். இறைவன் துகள் தான் உங்க எல்லாருக்குள்ளேயும் உயிரா இருந்து இயக்குது. அந்த இறைவன் துகளுக்கு என்னைக்காவது மரணம் வருமா? வராது. நீங்க மரணம் வருதுன்னு நினைக்கிறதுனாலே மரணம் நடக்குது. எனக்கு மரணம் வராதுன்னு என்ன இருந்தா கூட, மரணம் நிகழ்ந்தா கூட உன்னால மரணத்துல இல்லைன்னு உன்னால கெஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்க எல்லாமே விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்வுமே ஒரு மாயையாகவும் ஒரு காணல் நீர் மாதிரி தான் நடக்குது. இது எதுவுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே ஒரு பொய்யான தோற்றம் தான். இந்த பொய்யான தோற்றத்தை உன்னால அறியணும் அப்படின்னா உனக்குள்ள கருணை பெருகுனா மட்டும்தான் இந்த நிகழ்வு நடக்கும். இப்போ அவர் அந்த ஜீப் எடுத்துன்னு போய் அவ்வளோ பேருக்கு சொல்லி அவர் எவ்வளோ பேரை காப்பாற்றினார்னு அந்த ஆன்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அந்த ஆன்மா என்ன நிலையை நோக்கி பயணப்படாது, மரணமில்லாத பெருவாளுக்கு போகிறது 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கருணையின் உச்சத்துக்கே போயிடுச்சு. பிற உயிர் துன்பப்படுது, என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்க முடியும்னா இதுதான் கருணையோட வலிமை. அப்போ கருணையோட வலிமை என்ன நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன செயல் செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு செயலை யாருனாலும் செய்ய முடியாது. இதை செய்ய முடியும்னா அதீத கருணை. ஆனால் அவனுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு போறதுன்னு ஒண்ணு கிடையாது, வரதுன்னு ஒண்ணு கிடையாது. நான் எப்பவுமே நித்தியமா இருக்கக்கூடிய ஒரு பொருள்ன்றது அந்த ஆன்மாக்கு புலப்பட்டும். அந்த புலப்பட்ட உடனே இறப்பு பிறப்பு அற்ற தன்மையை தாண்டி போய் தான் அந்த நிகழ்வு செய்யுது. இதுதான் அன்னைக்கு அங்க நடந்த நிகழ்வு. இன்னைக்கு அங்க போய் நான் அந்த விஷயத்தை நான் கேட்கும் போது, இப்ப நான் போயிருக்கிறேன், நாங்க போய் அவங்க அந்த சொல்றதை நான் கேட்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, அந்த இப்போ நம்ம எல்லாரும் பாவனைன்னு நம்ம சொல்கிறேன் எல்லாருக்குமே. அந்த பாவனை நீங்கள் எல்லாம் எந்த அளவில் செய்றீங்கன்னு தெரியல. நான் நிறைய பேரை நான் சொல்லி கேட்டேன். இப்போ அந்த வேநாட்டில் நடந்த நிகழ்வு, கேரளாவில் நடந்த நிகழ்வு, நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம குழந்தை குட்டியோடு நம்ம இருந்து நம்ம அந்த இடத்துல அந்த சமயத்தில் ஒரு தண்ணி வரும்போது நம்ம முடிஞ்சவங்க நம்ம எல்லாரும் அம்மா அப்பா வெளியே வந்து நம்ம கண்ணெதிர்க்கு அந்த குழந்தை இருந்து அதை அடிச்சுன்னு போனால் நீ எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் பண்ணுவேன். அப்போ அந்த நிகழ்வு அங்கே நடந்திருக்குது. இப்போ இது வந்து ஒரு இயற்கை காட்டின படம். இந்த படத்தை உனக்குள்ள உண்மையாகவும் உன்னால நம்ம எவ்வளோ ஸ்கிரீனில் படம் எடுக்கிறான், இது உண்மையிலேயே ஒரு இயற்கை காட்டிக்குது. இதே போல் நம்மளுக்கு நடந்தால் எப்படி இருக்குன்னு ஒருத்தராவது நம்ம சிந்திச்சு பார்த்துருப்போமா? ஏன் சிந்திக்க மாட்டோம்? ஐயா அது கஷ்டம், ஏன் வலி, அது சிந்திச்சு பார்த்தா நம்மளுக்கு இன்னும் வலி அதிகமாக இல்லையா? இது ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாவனை பண்ணும்போது என்ன ஆகுனா, பிற உயிர் படுற துன்பத்தை உன் துன்பமா உன்னால எடுக்க முடியும்னா இதுதான் உன் உயிருக்கு நீ கொடுக்குற உணவு. ஏன்னா இப்படி ஒரு நிகழ்வை எடுத்து போட்டு உன் மூளைக்குள்ள நீ கசக்குவ அப்படின்னா இந்த உடலுக்குள்ள வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஏன்னா இது வரைக்கும் அந்த மூளை அந்த வலியையும் அந்த துன்பத்தையும் உணர்ந்தது கிடையாது. ஆனா நீ பாவனைன்ற பேர்ல அதை உள்ள எடுத்து போட்டு கசக்கும் போது உண்மையிலே இந்த நிகழ்வு மூளையில நடக்கும். அது நடக்கும்போது என்ன நடக்கும்னா, இப்ப அந்த நிகழ்வு நடக்கல, ஆனா நீ பாவனையா மட்டுமே அந்த நிகழ்வு பண்ற. இப்படி பாவனையா நீ அந்த நிகழ்வை பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா உள்ளகிற எல்லா செல்லுமே இது தப்பு, இது நடக்கக்கூடாதுன்ற கமெண்ட்டை உள்ள கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி கொடுக்கும் போது என்னன்னா உன் உடம்புக்குள்ள ஒரு பெரிய வேதியியல் மாற்றம் நடக்கும். இது உங்க யாருக்குமே தெரிய மாட்டேது. இதுதான் பாவனையோட உச்சம். வல்லார் போட்டிருப்பார், பிற உயிர் படுற துன்பத்தை நீ அடைந்து விளக்குக மகிழ்க உத்தம நாகுகன்னு போட்டிருப்பாரு. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீ அந்த துன்பத்தை எடுத்து உனக்குள்ள போட்டு கசக்கிப்பாரு. ஏன்னா இந்த உடல் நல்லா இருக்கும் போது இந்த துன்பத்தை எடுத்து போட்டு கசக்கும் போது மட்டும்தான் அது இதுக்கு எப்படி சொல்யூஷன் சொல்லலாம், இது எது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கலான்ற எண்ணத்தை மூளை உருவாக்கும். அந்த அறிவுக்குள்ள அந்த அனுபவம் போய் சேரும். ஆனா நீ அந்த சூழலுக்குள்ள போயிட்டு அது நடக்கும் போது உன்னால அதை விட்டு வெளியே வந்தா போதுன்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர்த்து இது ஏன் நடக்குது, இதுல இருந்து வெளியே வரதுக்கான வழி எப்படி, இது மாதிரி ஏன் இந்த துன்பம் நடக்குதுன்ற கேள்வி உன்கிட்ட வரவே வராது. ஆனா நீ பாவனையா பண்ணுவேன் அப்படின்னா நீ நல்லா இருக்கிற, எந்த பிரச்சனையும் உனக்கு இல்லை. ஆனா பாவனை மட்டுமே நீ உள்ள கொடுக்குற. பாவனையை உள்ள கொடுக்கும் போது என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்கா இந்த உள்ள மூளையில இருக்கிற அனைத்து விதமான செல்லும் யூரான்ஸும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்னா, இவரை பாதுகாக்கணும், இவருக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்கணும், இவருக்கு ரொம்ப பயப்படுறாரு, இவருக்குள்ள ஏதோ ஒரு துன்பம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குதாமே, இது நடக்குதாமே, இது ஏன் இப்படி நடக்கணுன்ற ஒரு அதுக்கான ஒரு ஆப்போசிட்டான ஒரு சரியான ரியாக்ஷன் அதை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் பாவனையின் உச்சம். இப்போ இதே பாருங்க, இப்போ நான் ஒரு எலியை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நம்ம ட்ரஸ்டாண்ட செயலை செஞ்சுட்டு இருக்கிறேன். செயலை செஞ்சுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, நான் நின்றுட்டு அந்த திடீர்னு ஒரு எலி, அந்த எலி வலையில இருந்து செம்ம ஸ்பீடா வந்து ஒரு குப்பை தொட்டிலேருந்து ஒரு கவரை எடுத்துட்டு போகுது. அந்த கவருக்குள்ள உணவு தொகுது. திரும்ப பார்த்துட்டேன். அது அவ்வளோ நேரமாக வந்து போகணும். அது வந்தது பார்த்தீங்கன்னா அப்படி திரும்ப கேப்பில் அது வந்து போச்சு. நான் அதை வந்து போனால் எனக்குள்ள ஒரு இது வரைக்கும் நான் ஏற்படாத ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றேன். ஒரு எலி வந்து ஒரு வலையிலேருந்து வந்து ஒரு உணவு தொகுலை எடுத்துட்டு உள்ள போகுது. ஏன்னா அது வந்தது காலையில் டைமில். ஏன்னா இங்கே ஒரு விஷயம் இருக்குது. நான் அப்போ தான் யோசனை பண்ணி பார்த்தேன், அந்த எலியோட வாழ்க்கை எவ்வளோ கடினமாக இருக்கும்ல.
இப்போ அந்த எலியா நான் மாறி நான் அந்த ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்த்தேன் பாவனை. அந்த பாவனை பண்ணும்போதுன்னா இப்போ நான் எலி அந்த வலைக்குள்ளே நான் இருக்கிறேன், நான் தாயாக இருக்கிறேன், எனக்கு 3 குழந்தைங்க இருக்குது. அந்த 3 குழந்தைங்க அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்றாங்க. இல்லைப்பா இப்போ போய் நான் உணவு எடுக்க முடியாது, இப்போ நான் உணவு எடுத்தேன்னா என்னை யார் வந்தாலும் அடிச்சிடுவாங்க, நான் அதனால் உணவு எடுக்க போக முடியாதுன்னு. இது அளவுக்கு மீறி ஒரு குழந்தை, ஏன்னா இதே நிகழ்வு ஒரு குடும்பத்தில் நடக்குதா இல்லையா? இது உண்மையிலே ஒரு குடும்பத்தில் நடக்குது. நான் சின்னதில் இருக்கும்போது இதே போல் ஒரு துன்பத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்னா வீட்டில் வந்து அவ்வளோ வறுமையில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பசி எடுக்கும். அவ்வளோ பசி இருக்கும்போது வீட்டில் எவ்வளோ கேட்டாலும் முடியாதுன்ற கண்டென்ட் தான் இருக்கும். அதனால் அதுக்கு வேறு எதனா ஒரு ஆப்போசிட் சொல்யூஷன் எதனா ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. வெறும் வாழைக்காய் மட்டுமே சமைச்சு அதான் மதிய உணவு. வெறும் வாழைக்காய், வேற எதுவுமே கிடையாது. வெறும் வாழைக்காவை மிளகுத்தூளை போட்டு அதை மட்டும் பொரியல் பண்ணி கொடுக்கும். அதுதான் மதிய சாப்பாடு. இதை மட்டும் நம்ம சாப்பிட்ட மதியம் இருக்க முடியுமான்னா, உனக்கு எந்த சூழலும் கஷ்டமா இருந்தா நீ எது சாப்பிட்டாலும் உனக்குள்ள செரிக்கும், உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது எனக்கு சின்னதில் ஏற்பட்ட நிகழ்வு. இப்போ நான் எலியா மாதிரி நான் பார்க்கும்போது அந்த குழந்தைங்க இதே தான் எங்க தாயிட்ட நான் பேசும்போது என் தாய் எவ்வளவு அவசரப்பட்டாலும் அதே தன்மையில இன்னைக்கு அந்த எலி வந்து இந்த என் குட்டி இவ்வளவு பசின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண தெரியாம ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு எதானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்தது அந்த வெளியும். ஏன்னா அதோட வேகம் அவ்வளோ ஒரு துல்லியமாத்து வந்து அவள் அப்படியே அந்த உணவுத்துக்குள்ளால் இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த பசியின் வெளிப்பாடுனால அவ்வளோ ஸ்பீடாக வந்து அந்த உணவு எடுத்து உள்ள போச்சு. நான் அப்போதான் யோசனை பண்ணேன், அந்த எலியோட வாழ்க்கை எவ்வளோ கடினம் இல்லை. அது வாழ்றது வலைக்குள்ளே வாழணும், அது இருட்டில் தான் வந்து உணவு எடுக்கணும். அப்போ அது வாழ்க்கை எவ்வளோ துன்பமாக இருக்குது பாரு. நம்ம நல்லா இருக்கிறோம், எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம், வெளிச்சத்தில் போய் தேடுறோம். நம்மளுக்கு உணவு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தாய் தந்தை நம்மளுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, நம்மளுக்கு வேலை இருக்குது, நம்மளுக்கு பெரிய அறிவு இருக்குது. இவ்வளவும் கொடுத்து நம்ம இந்த வாழ்க்கையை ரொம்ப கடினமாக ரொம்ப காம்ப்ளிகேட்டாக மாற்றிட்டு போகிறோம். ஆனால் எதுவுமே எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் ரொம்ப நட்டாத்துல இருக்கிற ஒரு ஜீவராசி ஒரு வலைக்குள்ளே வாழுது. அது எப்படி அந்த வாழ்க்கையை வாழும்? இப்படி ஒரு கற்பனை நீ பண்ண அப்படின்னா என்ன ஒன்று கேட்டனா, இது ஒரு படம் தான். இதுவும் உனக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குது. இப்படியே நாங்கள் வாழ்கிறோம், அப்போ எங்களோட தரமும் தன்மையை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. நான் அப்போ தான் யோசனை பண்ணேன். அப்போ அந்த வாழ்க்கையில் அதை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, மனிதனாக இருக்கிற நம்மலாம் எல்லா ஜீவராசியும் சிறுமியாக தான் நம்ம இருக்கிறோம். அனைத்தை விட பெருமையாக இங்கே இருக்கிற அனைத்து ஜீவராசியுமே இருக்குது எனக்குள்ள ஒரு அறிவு ஏற்பட்டது. ஏன்னா அந்த வலைக்குள்ள ஒரு 3 குட்டியை வச்சுன்னு எவ்வளோ மழை வந்தாலும் எவ்வளோ வெயில் வச்சாலும் அதை காப்பாற்றி வாழ வச்சு அது தன்னைத்தானே அது கொடுத்துட்டு அது வெளியே போகுது. அப்போ அவ்வளோ தகுதியும் அது வாழ்ற வரைக்கும் அதுவும் உயிரோடு இருந்து இந்த வாழ்க்கையை வாழுது. ஆனால் நம்ம எல்லாமே கொடுத்தும் எல்லாமே இருந்தும் நம்மளால் வாழ முடியலன்னு சொல்கிறோம், ரொம்ப கஷ்டமாகுது சொல்கிறோம். இது என்ன வாழ்க்கைன்னு நம்ம 1008 கேள்வி கேட்குறோம். ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு எலியாக இருந்தால் நீ என்ன கேட்பேன்? சும்மா யோசனை பண்ணி பாரு, ஒரே நாளை செத்து போவேன். அப்போ இந்த ஒரே நாளில் செத்து போவேன்னா இப்போ உன்னோட தகுதியில் எது சிறந்ததுன்னு கொஞ்சம் தயவுசெய்து எல்லாரும் தெரிஞ்சுங்க. இப்போ இங்கே எல்லா ஜீவராசியுமே 100% அறிவில் மிக சிறந்ததாக வாழுது. உடல் அமைப்பு பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் வேற்றுமையாக இருக்குது. அப்போ அறிவில் சிறந்ததாக இருக்கிறதுனால மட்டும்தான் அதுக்கு சிறிய வகையான தேகம் கிடைக்கப்படுது. அது எதுக்கோசம் கிடைக்கப்பட்டதுன்னா, உனக்கு ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுன்றதுக்கோசம் இயற்கையால் அந்த இறைவனே உடல் எடுத்துன்னு வந்ததான் இங்கே இருக்கிற ஒரு ஜீவராசியோட தேகமே. இதுவே இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இதெல்லாம் எனக்கு தெரிய வருது. இதுவும் எப்படி தெரிய வருதுன்னா கருணையின் அடிப்படையில தான். அந்த கருணையை அதிகமாக செய்யும் போது அந்த உடல் படுற துன்பத்தை நான் அடைஞ்ச மாதிரி நானுக்குள்ள பாவனை பண்ணும்போது எனக்குள்ள பெரிய மாற்றங்கள் இருந்து. இந்த மாற்றம்ன்றது தான் இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, கடவுளை அடைய முடியாதா, நான் இறைவனா மாற முடியாதா, இந்த இறைவனை தேடின்னு ஓடுறீங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் இருந்த இடத்துல இருந்து இறைவனை பெறலாம். நம்ம எல்லா ஜீவராசியும் இப்படி அந்த வாழ்க்கையை வாழுது, அதோட வாழ்க்கை எவ்வளவு கடினமா இருக்குதுன்ற ஒரு எண்ணத்தை நம்மளுக்குள்ள போட்டு கசகுமானால் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். எங்கெங்க யாரு பெரிய துன்பத்துக்குள்ளாகிறாங்களோ அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய செயல் நம்மளால முடிஞ்சா பொருள் உதவியோ இல்லை உடல் உழைப்போ, இல்லை அதுவும் முடியலன்னா மனதால் எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க சொல்றது பெரிய ஒரு விஷயம். அந்த வாசகத்தை நம்ம அதிகமாக சொல்லலாம். எல்லா உயிருக்கும் இருந்த இடத்துல இருந்து துன்பங்கள் நீங்கட்டும் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நினைக்கும் போது கூட ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழும். ஏன்னா நம்ம இந்த ஒரு நிகழ்வு மட்டும்தான் இந்த உலகத்தையே மாற்றம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா இது எல்லா ஆன்மாக்கும் தெரியும், இங்க யாருக்கும் தெரியாம இல்லை. ஆனா ஏதோ ஒரு காரணமா யாருனாலையும் செய்ய முடியாம தடைப்பட்டு நிக்குது. இதுதான் உண்மையும் கூட. ஏன்னா இது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. கருணை தான் இங்க மிக சிறந்தது. கருணையை தவிர்த்து வேற பொருள் இல்லை. கருணையை தவிர்த்து இந்த உலகத்துல வேற எதை கொண்டு இங்க ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த கருணையவே முழுதா செய்யறதுக்கு ஏதோ ஒரு தடை இங்க இருந்துட்டே இருக்குது. அந்த ஏதோ ஒரு தடைன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சுமார் சொல்றேன், இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணலையா யோகம், தவம், தியானங்கள், அதெல்லாம் விட்டு நம்மளால வெளியே வர முடியல. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குது, எது முதல்ல தெரியுமோ அதை நோக்கி தான் நம்ம பயணம் போவோம். அடுத்ததை நோக்கி நம்ம பயணம் போகிறது ரொம்ப கடினமாக தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு இயற்கையாகவே எந்த ஒரு சூழ்நிலை இல்லாமல் ரொம்ப கடினமாக வாழ்ந்தோம். ஆனால் எங்களுக்கு இயற்கையாகவே அந்த இறைவன் கொடுத்த ஒரே கூட கருணையாயிருக்கு. அந்த கருணையை நீ எந்த அளவுக்கு மேலே செய்ய முடியுமோ செய். அதுக்கான ஒரு வழியும் அதுக்கான வாயிலையும் அதுக்கான செய்யக்கூடிய ஒரு பெரிய நபர்களையும் எனக்குள்ள நம்மளுக்குள்ள அதை கூட்டி கொடுத்துருக்கு. அந்த கொடுத்ததுனால எனக்குள்ள இந்த செயலை செஞ்சு பெரிய அனுபவத்தை நான் பெற்றுருக்கேன். ஐயா வல்லார் போட்டிருப்பாரு, ஒருமை எங்கே விளங்குதோ அங்கே கருணை விளங்கும் அப்படின்னு போட்டிருப்பாரு. அந்த ஒருமை இயற்கையாகவே எனக்குள்ள விளங்கி இருக்குது. அந்த ஒருமையின் காரணால இங்கே பெரிய கிட்டத்தட்ட என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ன பெருசாக தூக்கி பிடிச்சி நான் என்ன சொல்கிறேன் அதுக்கு எல்லாத்தையும் செஞ்சு அந்த செயலை செய்கிறாங்க. இது எல்லாரும் பார்த்தீங்கன்னா யாருக்கோசம் செய்யலை, ஒரு நபரும் செய்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கோசம் செய்கிற செயல் இது. இது யாருக்கோசமே யாரும் செயலை செய்ய முடியாது. எல்லாருமே இங்கே எல்லான்னு ஒரு பொருள் இல்லை, தனின்னு ஒரு பொருள், எல்லாமே சேர்ந்தது ஒரே பொருளாக இருக்குது. அது கருணையான செயலை செய்யும் போது மட்டும்தான் அந்த அறிவு விளங்கும்.
இப்போ நான் எது செஞ்சாலும் எனக்கானது நான் சொல்லுவேன். இதை சொல்லக்கூடிய சொல்லி என்கிட்ட இருக்குது. இப்போ எனக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னும் போது எனக்குள்ள ஒரு பெரிய கர்வமோ ஒரு ஆணவமோ இப்போ நான் எப்படி பண்ண மாதிரி எண்ணமும் வராது. ஏன்னா ஏன் செயல் நான் சாப்பிட்டது நான் சிறப்பாக சாப்பிட்டேன் சொல்ல முடியுமா என்னால்? நான் ஆடை போட்டேன், நான் சூப்பராக ஆடை போட்டுக்கணும்பா, எனக்கு என்ன நானே வாங்கினேன், நான் தான் காசு கொடுத்து வாங்கினேன், அதை நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் இந்த கருணையான செயலை செய்யும் இந்த அறிவுலாம் எனக்குள்ளே புலப்படுது. அப்போ எல்லா செயலுமே எனக்கான செயலுன்னு எனக்கு தெரிய வருது. அப்படி வரும்போது நான் எனக்குள்ள ஒரு கர்வமோ ஆணவமோ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையுது. அப்போ இந்த சூழல் எங்கே ஏற்படுது? கருணை இருந்தால் மட்டும்தான் இந்த நிகழ்வு ஏற்படும். ஏன்னா இங்கே எல்லா நிகழ்வுமே நம்மளை விட்டு தானாக தான் போகணும். ஏன்னா தானாக போனால் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். நீ போகணும்னு நினச்சனா அது விட முடியாது. நீ எவ்வளோதான் ஒரு விஷயத்தை தள்ளி விட்டாலும் அது உன்னோட ஒட்டின்னு வரும். ஏன்னா இங்கே எல்லா பொருளுக்குமே எல்லா உணர்வுக்குமே உயிர் உடல் எல்லாத்துக்குமே ஒரு பற்றக்கூடிய தகுதி உண்டு. ஏன்னா எல்லாத்துக்குமே இங்கே உணர்வு உண்டு. அந்த தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோபமாக இருக்கிறோம், கர்வமாக இருக்கிறோம், ஆணவமாக இருக்கிறோம், காமமாக இருக்கிறோம், பாசமாக இருக்கிறோம், இப்போ இது எல்லாமே ஒரு உணர்வு தான். ஆனால் இதில் ஒரே ஒரு உணர்வு என்னன்னா அன்பா இருப்பேன் அப்படின்னு ஒரு உணர்வு உண்டு மேலோங்கமானால் இந்த எத்தனை உணர்வுமே மாற்றப்படும். எப்படி மாற்றப்படும்னா இது எல்லா உணர்வுமே அன்பால் மாற்றப்படும். அன்பு உள்ள போனால் எப்படியாப்பட்ட நிகழ்வும் ஒரு நிகழ்வாக மாறுன்றதுதான் உண்மை. ஏன்னா அந்த அந்த ஒரு நிகழ்வாக மாறினதுனால எனக்குள்ள ஒரு பெரிய அறிவு ஏற்படுது. அந்த பெரிய அறிவுன்றது கடவுள்னா என்ன, நானா யாருன்ற ஒரு பெரிய நிகழ்வை நான் அதீதமாக நான் தெரிஞ்சுனே வரேன். இப்போ இந்த தெரிதல் எல்லாருக்கும் தெரியணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. அதனால தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் கலந்து இந்த சொல்ற வார்த்தையை கேட்டு எல்லாரும் செயலாக்கம் பண்ணணும். எல்லா உயிர் மேலே இங்கே எல்லாரும் அன்பா இருக்கணும். இங்கே எல்லா உயிர் மேலே எல்லாரும் அன்பா இருந்தால் இங்கே ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். ஏன்னா அந்த பெரிய மாற்றம் இங்கே நிகழ்வுன்றதுதான் உண்மை. அதனால இங்கே எல்லாரும் கருணையா இருக்கும் போது இங்கே நடக்கிற நிகழ்வோட தன்மையே வேற லெவலில் இருக்கும். இங்கே நம்ம எல்லாரும் கடவுளை தேடின்னு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் கடவுளா இருக்கிறோன்றதை நம்ம எல்லாரும் 100% புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம கடவுள்ன்றது நீங்கள் ஒரு பொருள் தனித்தனியாக தேடுறதுனால தான் நம்மளுக்கு எல்லாரும் தேடின்னு ஓடினதான் பிரச்சனையா இருக்குது. நீ தேடின்னு ஓடுறதால அது நீயா இருக்கிறன்ற ஒரு உணர்வை தானா தெரிஞ்சுக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதன் தான் ஆக சிறந்தவன் சொல்றோம். ஆனால் இப்போ நான் சொன்ன விஷயம் தெரியும், ஜீவராசி தான் இருக்கிறதே ரொம்ப சிறந்ததுன்னு. ஏன்னா இங்கே ஜீவராசி அனைத்துமே நம்மளுக்கோசம் இங்கே பெரிய பாடுபடுறாங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரியும், யாருக்கும் தெரியாம இல்லை. இப்போ எல்லாரும் பாருங்க, எல்லா ஜீவராசியும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஒரு மண்ணுளி பாம்பத்துனா ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு உரத்தை மண் அழகாக திருப்பி விடுவாங்க. மண்புழு, பட்டாம்பூச்சிகள், சிட்டுக்குருவி இனங்கள், பறவை இனங்கள், நீரில் வாழ்கிற மீன், இப்போ அதில் இருக்கிற தாவரங்கள், இவங்க எல்லாரும் பாருங்க யாருக்கு நன்மை பண்ணுற தாவரங்கள் உங்களுக்கு நன்மை பண்ணுது. மீன் தண்ணிக்குள்ள ஃபில்டராக இருந்து மீன் தண்ணி குடிக்கிறதுக்கான சூழல் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. பறவைகள் மரங்கள் அதிகமாக விளைவிக்கக்கூடிய சூழலை அவங்க செய்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தா தேனீக்கள் பார்த்தா மகரந்த சேர்க்கை உருவாக்கி அதீதமான மரங்கள் வாழக்கூடிய சூழலை உருவாக்குறாங்க. இங்கே இருக்கிற எல்லா ஜீவராசியுமே ஏதோ ஒரு வகையில் மனிதனுக்கு உதவுது. அது என்ன காரணன்றதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அந்த எல்லா ஜீவராசியும் நமக்கு உதவுறது ஒரே காரணம் என்னன்னா, நீ ஒரு பெரிய மாற்றத்தை இங்கே ஏற்படுத்த மாட்டியா அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு மாற்றம் தேவைப்படுது. அது ஜட பொருளாக இருக்கட்டும், அது மனிதனாக இருக்கட்டும், அது உயிர் பொருளாக இருக்கட்டும், அது அண்டங்களாக இருக்கட்டும், அணுக்களாக இருக்கட்டும். இப்போ என்கிட்ட எல்லா விஷயமும் பேசும். ஜட பொருள் என்கிட்ட பேசும். என்கிட்ட ஒரு நாள் நிலவே கன்வே பண்ணிச்சு. என்ன நீங்க மட்டும் தான் மாற்றத்துக்கு வந்து பேசி நாங்களும் மாற்றத்தான் வந்துக்கிறோம்னு சொல்லிச்சு. எனக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு. என்னடா எல்லாமே மாற்றத்தான் வந்துக்கிறீங்களான்னு. இப்போ எல்லாருக்குள்ள என்ன இருக்குல்ல, மனிதன் மட்டும் தான் மாற்றத்தை வந்திருக்கிறான், மீதி பேர்லாம் அவங்க இருக்கிற மாதிரி இருக்கிறாங்கன்னு. ஆனால் எல்லா பொருளுமே இங்கே மாற்றத்துக்கு வந்திருக்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள தோணுச்சு. அது தோணும் போது எனக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. எப்படி இதெல்லாம் நம்மளுக்குள்ள இப்போ நிலவு பேசுமானா பேசும், இங்கே இருக்கிற ஒரு பொருளும் பேசுமானா பேசும். உனக்குள் கருணை மிகுதியானால் அதுக்கு வார்த்தை தேவையில்லை, உணர்வு ஒன்றே போதும். ஏன்னா இங்கே எல்லா பொருளுக்குள்ளேயும் உயிர் உணர்வுன்றது அப்படியே முழு அடக்கமாக இருக்குது. இங்கே அதான் உண்மை. நான் ஜட பொருளுக்கு உயிர் இருக்குதுலாம் நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ ஜட பொருளுக்கு உயிர் இருக்குதான்னா நீங்கள் ஒரு ஜட பொருளை எடுத்தீங்கன்னா அதுக்கு உருவம் இருக்கும், அது பயன்பாடுபடும். ஒரு நாள் ரொம்ப பழையதானா வேஸ்ட் கீழே போகணும், அதுக்கு பேர் இறந்தது சொல்லலாம். இந்த 3 நிகழ்வும் ஜட பொருளில் நடக்குமானால் அப்போ அந்த ஜட பொருளுக்குள்ள உயிர் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்போ அதுக்குள்ள உணர்வு இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம அந்த மாதிரி எல்லா பொருளையும் ஜட பொருளை கூட நீங்கள் அன்பா பார்க்குற தன்மை ஏற்பட்டீங்கன்னா பெரிய மாற்றங்கள் வரும். ஏன்னா இங்கே ஜட பொருள் எல்லாமே எப்படி நம்மளுக்கு இந்த உயிர் பொருள் ஜீவராசிகள் எல்லாமே நம்மளுக்கு நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு எவ்வளோ உதவியாக இருக்கிறாங்களோ அதை விட பெரிய உதவியாக இங்கே பார்த்தா ஜட பொருள் அனைத்துமே இருக்குது. இப்போ நம்ம இங்கே ஒரு விஷயம் எல்லாரும் சொல்கிறாங்க, மனிதநேயம், ஆண்மநேயம், அருள்நேயம், 3 விஷயம் இருக்குது. இப்போ இது வரைக்கும் மனிதநேயமே இன்னும் இந்த பூமியில் பெருசாக விளங்கப்படலை. அதுக்கடுத்து ஆண்மநேயம், அப்போ அது எந்த அளவில் இருக்குன்னு பாருங்கள். இதுக்கடுத்து அருள்நேயம், இது 3வது விஷயம். இப்போ நான் இந்த மனிதநேயத்தையும் கடந்தாச்சு, ஆண்மநேயத்தையும் கடந்தாச்சு, அருள்நேயத்துக்குள்ளே இப்போ என்னோட பயணம் போகுது. இந்த அருள்நேயத்துல பயணத்தில் போகும்போது தான் தெரிஞ்சு ஜட பொருளுக்குலாம் எனக்கு உயிர் இருக்குதுங்க. இப்போ ஜட பொருள் எல்லாமே நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க. இப்போ ஜட பொருள் அருள் பாலிக்கிறாங்களா இல்லையான்னு நீங்கள் எல்லாரும் உங்களை நீங்கள் கேட்டு பார்த்தா தெரியும். நீங்கள் அடையிற நீங்கள் போடுற உடை, நீங்கள் காலில் காலணை, நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலு, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுற பொருள் இருந்தாலும் அந்த பொருள் உங்களுக்கு அருள் கொடுக்குது. உண்மைதானே? நீ என்னதான் காசு கொடுத்து அந்த பொருளை நீ வாங்கினாலும் செஞ்சாலும் அது தனக்குன்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்காது. எப்படின்னா அது இன்னொரு பொருளை உருவாக்காது, அது பொருளை பெருசாக பிராட் பண்ணிக்காது. அந்த 2 விஷயம் மட்டும் இயற்கையால் தடைப்படி வச்சுக்குது. எதுக்கோசம்னா அது ஒன்லி அருளை மட்டுமே கொடுக்கணும் நம்மளுக்கோசம். ஏன்னா ஜடம் இல்லாமல் மனிதனால் இங்கே உயிர் வாழ முடியாது. மனிதன்றதே ஜடம் தான். உண்மைதானே? மனிதன்றதே ஜடம் தான். இங்கே மனிதனுக்குள் உயிர் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஜடம் இயங்குது.
அப்போ அதே உயிர் இங்க இருக்கிற எல்லா இடத்துக்குள்ளேயும் இருக்குது, அது ஒரு கட்டுப்பாட்டோட இருக்குது. ஆனா உங்ககிட்ட மட்டும் ஒரு கட்டுப்பாடு கிடையாது. அந்த கட்டுப்பாடுனா சுய சுதந்திரம்னு உங்ககிட்ட ஒரு விஷயம் வழங்கப்பட்டுக்குது. அந்த சுய சுதந்திரத்தினால தான் எது ஒன்று சொன்னாலும் அதை கேட்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், எனக்கா தெரியும் போது நான் அதை மாத்திப்பேன், நான் பண்ணுவேன் அப்படின்ற எண்ணம் வந்து அது அதிகமா போகுது. ஆனா ஜட பொருளுக்குள்ள அது கிடையாது. ஏன்னா அவங்க ஒன்லி அருள் மட்டுமே கொடுக்கறதுக்குறாங்க. அவங்க தன்னை வளர்த்துக்கிறதுக்கோ நான் பெருசுன்னு காட்டுற தன்மை மட்டும் அவங்க கிட்ட குறைக்கப்பட்டிருக்குது. இதையும் நான் இந்த செயலை செய்யும் போது எனக்குள்ள ஏற்பட்ட அறிவு. அப்ப அந்த ஜட பொருள் எவ்வளவு நன்மை பண்றாங்க பாருங்க. நம்மளுக்கு குடிக்கிற கிளாஸா இருக்கிறாங்க, நம்ம படுக்கிற பாயா இருக்கிறாங்க, நம்ம போடுற ஆடையா இருக்கிறாங்க, நம்ம நடந்து போகும்போது காலுக்கு வலிக்காம இருக்க செருப்பா இருக்கிறாங்க. எல்லா செயலிலுமே நீங்க யோசனை பண்ணி பார்த்தா நம்ம இருக்கிற ஜட பொருள் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய ஒரு அருளை பாலிக்கிறாங்க. ஆனா அவங்ககிட்ட நம்ம அன்பை காட்டுறோமா? சுமார் பேச்சு கேட்கறேன், ஏன் அன்பை காட்ட மாட்டோம்ல? என்ன அதுதான் பொருள் தானே. ஏன் அப்படி நம்ம பாக்குறோம்? நம்மளுக்கு அறிவு வரணும், நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா எல்லாருக்கிட்டையும் அன்பை வெளிப்படுத்துங்க. ஏன்னா இங்க இயற்கை வந்து அன்புன்ற ஒரு கொடைய நம்மளுக்கு பரிசா கொடுத்துருக்குது, அது நம்மளுக்கு தெரியல. அதுதான் மனிதனோட தேகத்துல ரொம்ப முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா 2 கை, ஈகை குணத்துக்கோசம் கொடுத்துருக்குது. பிறருக்கு கொடுக்கணுன்றதுக்கோசம் கொடுத்தது தான் கை. இதுவே எல்லா ஜீவராசியும் பார்த்தீங்கன்னா 4 காலில் தான் போகும், அதுவும் 2 கை தான். ஆனா அந்த 4 காலில் 2 காலா மாதிரி 2 கையா மாறினதுனால தான் மனிதன் ஆக சிறந்ததுன்னு சொல்ல வருது. என்ன காரணம்? உங்ககிட்ட ஈகை குணம் கூடணும். அந்த ஈகை குணம் கூடிச்சுன்னா உன்னோட மாற்றத்தினால் இந்த உலகமே மாற்றப்படும் அப்படின்றது தான் இங்க 100% உண்மை. ஏன்னா இந்த இயற்கை இறைவன்றவன் ஒரே பொருளா தான் இருக்கிறான். அந்த ஒரே பொருள்ன்றது கருணை மிகுதி ஆகும் போது, உன்னோட ஆற்றல் கூடும் போது அனைத்துமே நீயா இருக்கிறன்ற ஒரு வாசகத்தை உன்னால் சொல்ல முடியும். அந்த வாசகத்தின் வெளிப்பாடு இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்து நிகழ்விலும் ஒரே கணத்தில் மாற்றம் பண்ணக்கூடிய தகுதி மனித ஆன்மாக்கு உண்டு. அந்த ஒரு காரணத்தால் தான் மனித ஆன்மா ஆக சிறந்ததுன்னு சொல்றது. ஆனா ஆக சிறந்தவனானா யார் ஒருவன் இருக்கிறது மிக கருணையா இருக்கிறானோ அவன் ஒருத்தனை தான் ஆக சிறந்ததா இருக்க முடியும். ஏன்னா அவன் தான் எல்லா பொருளும் ஒண்ணுன்னு பார்க்க முடியும், எல்லா பொருளுக்குள்ளயும் அவன் இருக்கிறதா தெரியும், அவனால அதை உணர முடியும். உணர்ந்து எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயல் எனக்கானதுன்னு அவனால சொல்ல முடியும். இப்ப அந்த வாசகத்தை நான் சொல்றேன், இது நான் சொல்றது வந்து சும்மா கிடையாது. ஏன்னா இது எல்லாமே நான் அறிவா உணர்ந்ததுனால நான் எந்த செயல் செஞ்சாலும் அது எனக்கான செயல் தான். ஏன்னா இங்க நான் ஒரு பொருள், ஜடன்னு ஒரு பொருள், உயிர்னு ஒரு பொருள், இந்த அணுக்கள்னு ஒரு பொருள் இல்லை, இது எல்லாமே சேர்ந்தது நான். எனக்குள்ள ஒரு அறிவு வந்துருக்குது. இந்த அறிவு தான் கடவுள் நிலை. இந்த கடவுள் நிலை ஒரு மனிதனை எட்ட முடியும்னா 100% எட்ட முடியும். கருணையா இருந்தால் இது 100% சாத்தியம். இப்போ நான் பாசிட்டிவ் திங்கிங்னு ஒரு விஷயத்த நான் பேசியிருக்கிறேன். இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பூமியில இப்போ நம்ம வாழ்றோம். நம்ம கேட்டால் பாசிட்டிவ் திங்கிங் ஆமா நாங்கள் பாசிட்டிவ் திங்கிங் தாங்க இருக்குங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. நம்ம எல்லாருமே நெகட்டிவ் திங்கிங்ல இருக்கிறோன்ற எண்ணம் கூட இல்லை நம்ம யாருக்குமே. என்ன காரணம்னா நம்ம யாருமே கருணையான வழிக்குள்ள செல்லலை. அந்த கருணையை வழிநடத்தி வல்லார் போட்டுரு. அறிவு நிலை தெளிந்தவருக்கு உயிரிறக்கமே கடல் வழிபாடுன்னு போட்டிருப்பாரு. இப்போ ஏன் அந்த அறிவு நிலை தெளிந்தால் உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடுனா, பிற உயிர் மேல நீ அன்பா இருக்கிற செயலை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு டீப்பா செய்வியோ அப்பதான் கடவுள் நிலைன்னா என்னன்றதுனால அறிய முடியும். இது நாங்க தெரியாம செஞ்சு அறிஞ்சதுனால எனக்குள்ள ஏற்படுற அனுபவங்களை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ அதுல தான் நான் சொல்றேன், இப்போ இந்த பாசிட்டிவ் திங்கிங். இப்போ அந்த பாசிட்டிவ் திங்கிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா, கெடுதல் பண்ணா கெடுதல் நடக்கணும் ஒரு விஷயம் இருக்குது, நல்லது பண்ணா நல்லது நடக்கணும்னு. இது ரெண்டுமே திங்கிங்குள்ளே வரவே இல்லை. இதுவே நம்ம யாருக்கும் இங்க தெரியல. இது இயல்பா ஆதியில சொன்ன ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் பயணத்துல வருது. ஆனா கேட்டா நான் சரியான திங்க் பண்றேன், ஆனா நம்ம திங்க் பண்ணது நமக்கு தெரியல. நல்லது செஞ்சா நல்லது நடக்குன்றது திங்கிங் கிடையாது, இது இயல்பு. கெட்டது செஞ்சா கெட்டது நடக்குன்றது அது திங்கிங் கிடையாது, அது இயல்பு. இது இயல்பை மட்டும் தான் நம்ம பேசுறோன்றது நம்ம யாருக்குமே தெரியல. இயல்பை மாத்தி நம்ம கொஞ்சம் கூட சிந்திக்கலன்றது கூட நமக்கு தெரியல. ஏன்னா இங்க கெட்டது பண்ணா கெட்டது தான் நடக்கும்னு இங்க யார் சொல்றா? சுமார் பேச்சு நான் கேட்கறேன். இப்ப கெட்டது செய்யறது யாரு? மனிதன் தான் செய்யறான். அந்த கெட்டதுன்னு சொல்றது யாரு? மனிதன் தான் சொல்றான். இந்த கெட்டது எங்க நடக்குது? இந்த பூமியில தான் நடக்குது. இந்த கெட்டது இருக்கக்கூடாதுன்றது நம்ம எல்லாரும் எண்ணமா இருக்குது. அப்ப அந்த கெட்டது இருக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன சொல்லணும்? அதுக்கு ஆப்போசிட் கமெண்ட் ஒன்று கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? பாசிட்டிவ் திங்கிங்கான கமெண்ட் கொடுக்கணும். கெட்டது செஞ்சவனுக்கும் நல்லது நடக்கணும்னு கமெண்ட் என்னால கொடுக்க முடியும். இங்க மாற்றம் வருமா வரதா? இப்போ இது எனக்கு இப்போ எளிதில் ஏற்பட்ட ஒரு சின்ன அறிவு. அது அந்த அறிவு இந்த தான் சொல்லுது, நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவ் திங்கிங் பண்ணல அந்த திங்கிங் இங்க பெரிய மாற்றத்தை பண்ணும். ஏன்னா இங்க எல்லாருமே சத்தத்தால் வடிவமைக்கப்பட்டது தான். இங்க பொருள்னு ஒண்ணு கிடையாது. சத்தம், லைட், இது ரெண்டுத்துல உருவானதான் அனைத்துமே. அந்த நிகழ்வு இப்போ நீ வாயை திறந்து பேசும்போது நடக்கிற நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. இன்னைக்கு இந்த பூமியோட இயக்கமே போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் போது நீ பாசிட்டிவா திங்கிங் பண்ணும் போது இங்க ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். நம்ம எல்லாரும் சொல்றோம், தப்பு பண்ணா தப்பு தான் நடக்கும், நல்லது பண்ணா நல்லது நடக்கும். இந்த வார்த்தையை ஆதியில ஒருத்தன் தோன்றும் போது சொல்லிட்டான். அவனுக்கு ஏற்பட்ட அன்னைக்கு இருந்த சிற்றறிவுல இன்னைக்கு நம்ம அதே வார்த்தையை நம்ம சொல்றோம். நம்ம அறிவு எவ்வளவு சிறுமையா இருக்குது நம்ம எல்லாரும் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நல்லது பண்ணா நல்லது நடக்குன்றது இயல்பு. கெட்டது பண்ணாலும் நல்லது நடக்கும்னு நினைச்சா மட்டும்தான் இயல்பு மாறும். உண்மைதானே? நீங்க இயல்பா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க, இந்த இயல்பு இருக்கக்கூடாதுங்க. இந்த இயல்பு முரண்போக்கா போகுது. இந்த முரண்போக்கான இயல்பை மாத்தணும் அப்படின்னா உங்ககிட்ட பாசிட்டிவ் திங்கிங் அதிகமா இருக்கணும். அந்த பாசிட்டிவ் திங்கிங் என்னன்னா, கெட்டது பண்ணாலும் அவனுக்கு நல்லது நடக்கணும்ன்ற எண்ணம் வரும்போது என்ன ஆகுனா, அந்த கெட்டது பண்ற நிகழ்வு குறையும். உனக்குள்ள இந்த வாசகத்தை நீ சொன்னதுனால உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றத்தினால இந்த உலகமே பெரிய மாற்றத்துக்குள்ள போகும். ஏன்னா இப்ப நீ கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும், நல்லது பண்ணா நல்லது நடக்கும் நம்ம சொல்லும் போது இந்த நிகழ்வு, அன்னைக்கு நடந்த நிகழ்வு இன்னும் மாறாம போனதுக்கு ஒரே காரணம் இந்த ஒரு வாசகத்தினால தான்.
என்ன காரணம்னா இந்த வாசகத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது இயல்பா தோன்றும் போது எப்படி இருந்ததோ அதே வாசகம் இன்னும் டிராவல் ஆகுது. அப்படி டிராவல் ஆனா இது எப்படி மாறும்? ஏன்னா கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும்னு சொல்லிட்டு அப்ப கெட்டது பண்றவன் இருக்குதான் செய்வான். அப்ப நல்லது பண்ணா நல்லது நடக்கும். அப்ப நல்லது பண்றவன் இருக்குதான் செய்வான். இப்ப இவங்க 2 பேரும் இருக்கணும்னா இந்த பூமி இயங்கணும். இந்த பூமி இயங்கணும்னா இங்க இந்த நிகழ்வு நடந்தே ஆகும். அப்ப கெட்டதும் நடக்கணும், நல்லதும் நடக்கணும், இந்த பூமியை இயங்கணும். இது இயங்குறதுனால என்ன பயன் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பயனை அடைஞ்சா பரவாயில்ல. நீங்க பயணம் யாரும் போக, அந்த பயணத்துக்குள்ள யாரும் போக மாட்டேங்க. பயணத்துக்குள்ள போகாத வெறும் வலி வேதனை துன்பம் தான் இருக்குது. எனக்கு ஏன் இந்த வாழ்க்கைன்னு எல்லாரும் கேள்வி கேட்கணும். அப்ப நீ பாசிட்டிவ் திங்கிங் பண்ணா இந்த நடக்கிற நிகழ்வுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியுன்றதுதான் உண்மை. ஏன்னா இது என் அறிவில் ஏற்பட்ட சிந்தனை. இது 100% உண்மைன்றது எனக்குள்ள அதிகமாக புலப்பட்டு சொல்லுது. நீங்க எல்லாரும் பாசிட்டிவ் திங்கிங்ல இருங்க. நல்லது கெட்டது செஞ்சாலும் அவனுக்கு நல்லது நடக்கட்டும்ன்ற ஒரு எண்ணம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ சும்மாரி பேசிக்கிங்க ஒரு சின்ன விஷயம். இப்போ யாரையோ ஒருத்தருங்க கொலை பண்ணிட்டாங்க, வெட்டிட்டாங்க, குத்திட்டாங்க நம்ம சொல்றோம். அப்போ அவங்க பண்ண தப்புன்னு சொல்லி அவங்களை கூட்டு போயிட்டு நம்ம ஜெயிலில் போடுறோம். அவங்க தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இது சரியான்னு கேட்டால் தப்புக்கு தண்டனை தானே சொல்றோம். தப்புக்கு தண்டனைன்றது இயற்கையால் வழங்கப்பட்டுச்சு, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா அதை இயற்கையை மாற்றக்கூடிய தகுதி மனித ஆன்மாக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது தப்பு பண்ணா அதுக்கு தண்டனைன்றது அவனை திருப்பியும் கூட்டிட்டு போயிட்டு வலியும் வேதனை கொடுக்கறது கிடையாது. அவனை நல்லவனா மாத்துறது மட்டும்தான் அதுக்கான முழுமையான தீர்வா இருக்கும். இதுதான உண்மையும் கூட. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான், ஒருத்தர் ரொம்ப கெட்டவனா இருக்கிறான், எல்லாரையும் அடிக்கிறான், சண்டை போடுறான், குடிக்கிறான். அவனை நீ ஸ்டேஷன்ல பிடிச்சின்னு போய் இல்லை ஒரு இடத்துல எடுத்துன்னு போய் வச்சு அவனுக்கு கருணை என்ன, ஆன்மீகம்னா என்ன, இறைத்தன்மைன்னா என்ன, நீனா யாரு, இந்த மாதிரியான விஷயத்த சொல்லி கொடுத்து சரியான உணவு கொடுத்து அவனுக்கு ஒரு வருஷம் பயிற்சி கொடுத்து பாரு. அவன் ஒரு நல்ல ஒரு மனிதனா தோன்றி வெளியே வருவான். அப்படி நல்ல நிகழ்வா மாறி வெளியே வரும்போது இங்க தப்புகள் குறையுமா கூடுமா? அப்பதான் தப்புகள் குறைக்கப்படும். ஏன்னா இங்க தப்பு நடக்கிறது எதுக்கோசனா நீ மாற்றத்துக்குள்ள போனதுக்கோசம் நடக்குது. ஆனா நீ என்ன சொல்ற, இந்த தப்பு ரெகுலரா நடக்கும்ன்ற ஒரு விஷயத்த சொல்ற, தவிர மாற்றத்தை ஏற்படுத்திக்க மாட்டேன். இப்ப தப்பு பண்றவங்க நல்லவனா மாறிட்டானா இங்க நிகழ்வு மாறிடும் தானே. அப்ப அந்த நிகழ்வு மாறணும்னா நீ உங்களுக்குள்ள சொல்ற அந்த பாசிட்டிவான திங்கிங் அதிகமா சொல்லும்போது இந்த மாற்றம் வரும் தானே. 100% கட்டாயமா வரும். அப்ப நம்ம எல்லாரும் பாசிட்டிவ் திங்கிங் அதிகமா பண்ணணும். இப்ப நம்ம ஒரு விஷயம் பாருங்க. இப்போ வயதுன்றது நமக்காவதா இந்த இயற்கைக்காவதா? நம்ம இயற்கையை நம்மள பிணைச்சி வச்சுன்னு இருக்கிறோம். இந்த இங்க ஒரு மாதங்கள் நடந்தாலும் இங்க ஒரு வருடங்கள் நடந்தாலும் அது எனக்கு ஒரு வயசுன்னு நம்ம சொல்றோம். இதை நம்ம எப்படி சொன்னோம் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணி பார்த்தா, அன்னைக்கு ஆதியில இருந்தவனுக்கு ஏற்பட்ட ஒரு அறிவுல காலங்கள் 325 நாள் போனா இது ஒரு வருடமாகும். அதுல இருந்து அந்த அந்த நாள்ல நீ பிறந்திருந்தா உனக்கு ஒரு வயசாகவும் கொடுக்குறான். இதை ஏன் நமக்கு கொடுக்கணுன்ற ஒரு கேள்வி நம்மகிட்ட எப்ப ஏற்பட்டிருக்குமா? நான் தெரியாம நான் கேட்கறேன். இதெல்லாம் எனக்குள்ள ஏற்படுற அறிவு. நீ எப்படி ஒரு வயசை சூஸ் பண்ற? ஏன் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வயசு ஏறுதுன்னு வச்சுக்கோ, இதுல என்ன உனக்கு கஷ்டம் வரப்போகுது? உண்மைதானே? இப்படி இந்த திங்கிங் ரொம்ப அவசியம் தானே. நீ ஆப்போசிட். நீங்க நம்ம திங்க் பண்றதுல எப்படின்னா 50 வயசு ஆயிடுச்சுன்னா எனக்கு முட்டி விலை வலிக்கும், 60 வயசு ஆச்சுன்னா எனக்கு முடி நெரிச்சு போவோம், 65 வயசுனா எனக்கு நோய் வந்துடும், 70 வயசுனா நான் செத்து போயிடுவேன். இது இந்த வாசகத்தை நீங்க ஏன் சொல்றீங்க எல்லாரும்? இது நெகட்டிவ் கமெண்ட் ஆகுது. சொல்லுங்க பாப்போம். இது பாசிட்டிவ் திங்கிங்கா? கிடையாது. இல்ல, ஆப்போசிட், ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கமெண்ட். இந்த கமெண்ட்டை நீங்க ஏன் கொடுக்குறீங்க? இதே போல எல்லா விஷயத்தையும் நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்குற கமெண்ட் தான் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். இது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமா? இது மாற்றப்படணும்னா உனக்குள்ள பாசிட்டிவான திங்கிங் அதிகமா சொல்லப்படணும். அந்த அதிகமான சொல்லப்படணும் உனக்குள்ள முதல்ல அதை சொல்லணும். எனக்கு இந்த வயசானா எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, 50 வருஷம் ஆயிடுது சொல்லு. 50 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லாத. நீ அதை சொல்ற. இதை நீ சொல்லும் போது என்ன ஆயிடுது, உனக்குள்ள அந்த மூளைக்குள்ள இந்த கமெண்ட் போய் சேர்ந்த உடனே இந்த வயசு ஆயிடுச்சா, அப்ப இந்த உடல் மாற்றம் நீயே சொல்ற. 50 வயசுல எனக்கு இந்த மாதிரி ஆயிடும்னு ஒரு எண்ணம் உனக்குள்ள, நீயே 4 பேரை பாக்குற, எல்லாரும் இதை சொல்லிட்டாங்க, இதை உனக்குள்ள பதிவா போயிடுச்சு. பதிவா போனதால இந்த சிந்தனையை உனக்குள்ள செயலாக்கம் நடக்குது. இந்த செயலாக்கத்தால 50 வயசுக்கு என்னென்ன ஒருத்தருக்கு நோய் வரும், அந்த நோய் அப்படியே உனக்கு வருது. ஏன் அப்படி இல்லை நீ நினைச்சுக்கோ, அது வராம போட்டோம். 60 வயசான முடி நிறைக்காம இருக்கட்டும், 65 வயசான நோய் வராது, நோய் வராம இருக்கட்டும், எனக்கு 70 வயசு இறக்க பண்ண இறக்காம இருப்பேன். இப்போ இது பாசிட்டிவ் திங்கிங் தானே. இந்த மாதிரி திங்கிங் கூட நம்ம ஏன் பண்ண மாட்டோம்? நம்மளா ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டை உருவாக்கி நம்மளா அதுக்குள்ள போய் நம்மளா வலியை ஏற்படுத்தி எனக்கு வலிக்குது, எனக்கு துன்பமா இருக்குது நம்ம ஏன் சொல்றோம்? இப்போ இந்த மாதிரி விஷயம் சிந்திக்க சொல்லுது. இதுதான் உண்மையும் கூட. இப்போ இதெல்லாமே நம்ம அப்போ நார்மலாக நம்ம திங்க் பண்ணுறது எல்லாமே நெகட்டிவ்னா 100% நெகட்டிவ் தான் திங்க் பண்ணுறோம். நம்ம யாரும் பாசிட்டிவ்க்குள்ள போல. இப்போ நம்ம எல்லாம் பாசிட்டிவாக திங்க் பண்ணால் பெரிய மாற்றங்கள் வரும். இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் கெடுதல் பண்ணுறவங்க நல்லது நடக்கணும்னு நினைக்கும் போதுனா கெடுதல் குறைஞ்சிரும், கெடுதல் ஒன்று இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? அப்போ நம்ம சிறந்த அறிவுக்குள்ள போகலாம் இல்லையா? இப்போ அந்த நிகழ்வே நடக்கல அப்படின்னா இருக்கப்பட்ட இல்லாதப்பட்ட ஒரு சூழல் மறைஞ்சு போயிடும் இல்லையா? அப்படி மறைஞ்சு போனா இருக்கப்பட்டவன் இல்லாதவனுக்கு கொடுப்பான். கொடுக்கும் போது இங்கெல்லாம் சரியான சமயத்துக்கு வரும். சரியான சமயத்துக்குள்ள வரும்போது எல்லாருக்குள்ளே இறைவனா என்னன்ற ஒரு கேள்வி கேட்கப்படும். அப்படி அந்த கேள்வியை கேட்டானா அவனுக்குள்ள ஒரு பெரிய அறிவு ஏற்பட்டு அவனை ஞான நிலை எட்டி எல்லாரும் இறைத்தன்மையா மாறலாம் இல்லையா? இங்க எல்லாரும் ஒரு காலத்துல இறைவனா மாறிடலாம். ஆனா எல்லாருக்குள்ளேயும் கருணை ஒருமை குணம் வந்தா அதுக்கு இந்த பாசிட்டிவ் திங்கிங் நம்ம இருந்தா இதெல்லாம் நடக்கும்ன்றது 100% உண்மை. ஏன்னா அந்த திங்கிங் தான் நம்மளை மாற்றம் பண்ணுது. ஏன்னா நம்ம எல்லாருமே உணர்வு பொருள் தான். அந்த உணர்வு கொண்டு நம்ம திங்க் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்குன்றது 100% உண்மை. அப்ப நம்ம எல்லாரும் பாசிட்டிவ் திங்கிங் 100% பண்ணுங்க. அந்த பாசிட்டிவ் திங்கிங் முழுமையானால இதெல்லாம் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குதுன்னா எல்லா உயிரும் இன்புற்று வாழ்கன்னு சொல்ற வார்த்தைக்குள்ள எல்லாமே அடக்கும். ஏன்னா எல்லா உயிரும் சொல்லும் போது அதுல கெட்டவன் நல்லவன் ஏற்ற தாழ்வு நல்லது எதுவுமே வராது, எல்லாமே உள்ள அடக்கமா இருக்கும். இந்த வாசகத்தை நம்ம எல்லாரும் உச்சரிச்சு இங்க பெரிய மாற்றங்கள் வரும்.
அப்போ நம்ம எல்லாரும் பாசிட்டிவ் திங்கிங்ல இருக்கும்போது இன்னும் பெரிய மாற்றங்கள். இப்போ இதெல்லாமே நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, எனக்குள்ள இந்த கருணைன்ற ஒரு செயலை செய்து எனக்குள்ள ஏற்பட்ட அனுபவத்தை நான் வெளியே சொல்றேன். ஏன்னா நான் இன்னைக்கு இந்த இயற்கை இந்த வெளியே வரக்கூடிய சூழ்நிலை இந்த மனித ஆன்மானால இங்க ஏற்படுத்தி இருக்குதுன்னா இந்த உலகத்துக்கு மாற்றம் வரணும். அது எதனால வரும்? கருணை மிகுதியானால் மட்டும்தான் அந்த மாற்றங்கள் நிகழும். கருணை மிகுதி ஆகலனா இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து குறையன்றது. அதனால எல்லாரும் கருணையா இருந்தா இங்க பெரிய மாற்றங்கள் நடக்கும். இந்த மாற்றத்தை நோக்கிய பயணத்துக்குள்ள தான் இன்றைய விதை நாளை விருட்சம் அமைப்பு இப்போ போயிட்டு இருக்குது. இப்போ அதை கொண்டு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட உரையாற்றி இருக்கிறேன். நீங்க எல்லாரும் கருணைன்ற செயலை பெருசா எடுத்து செய்யுங்க. நீங்க கடவுள்ன்ற தன்மையை 100% எட்டி பெரிய மாற்றத்துக்குள்ள போய் நம்ம எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாழ்வுக்குள்ள போகும்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூடி விரைவில் நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக, பகிர்க, கருத்திடுக, பின்னுற்றுக. மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.